துயரத்தோடு இந்த கூடாரத்துக்குள் வந்திருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பீர்கள் என்றால், அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ மனுஷன் எழுந்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் திடமனதாயிருங்கள், கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. கலங்காதீங்க. இந்த கஷ்டம் வந்ததுனால, இந்த வியாதி வந்ததுனால, இந்த பிரச்சனை வந்ததுனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. திடமனதாயிருங்கள். நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாயிருப்பான். தைரியமாயிரு. ஐயா, ஒன்றாம் ஆல முடிஞ்சு 2ஆம் ஆல வந்தாச்சு. அதனால ஒரு அச்சம். ஆமென். திடமனதாயிரு. கர்த்தர் உன்னோடு கூடவே இருக்கிறார். கர்த்தர் காவாராகில் காவலாளிகள் விழித்திருக்கிறது வெறுதா? ஆமென் சொல்லுங்க. யாராலையும் நம்ம பாதுகாக்க முடியாது. ஒரு தலைமயிர் ஒன்று கீழே விழுந்தாலும் அதை எண்ணி பார்த்து வச்சிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் உங்களுடைய தேவன். அவர் நம்முடைய தேவன். ஆமென். அவர் நம்மை காப்பார். அவர் நம்மை காப்பார். ஒரு சேதமும் வராது. கர்த்தர் நம்மை காக்கிற தெய்வம், காப்பாற்றுகிற தெய்வம், நம்மை நடத்துகிற தெய்வம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? வாழ்க்கையில சேதம் உண்டாயிற்றே, புயல் வீசிற்றே, கவலைப்படாதிருங்கள். காப்பா, உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார்.